Hi guys, long time no see. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியில் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்ஸில் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ வாஸ் நாட் ஏபிள் டு ரெக்கார்ட் அண்ட் அப்லோட் வீடியோஸ் ஆன் டைம். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ பேக் டு டிஎஸ்சி கோர்ஸ். இந்த வீடியோவில் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we can't use seconds, so அதனால் we need some notation to represent them. ஸோ அதனால தான் we use asymptotic notations. Asymptotic notations are used to represent time and space complexity with respect to input size. என்னென்ன asymptotic notationsலாம் அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let us first understand worst case time complexityனா என்ன, best case time complexityனா என்ன. நீங்கள் ஒரு புக் ஷெல்ஃபில் ஒரு புக்கை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேடுற புக் ஃபஸ்ட்லேயே இருந்துருச்சுன்னா யூ ஓன்ட் பி சர்ச்சிங் த ரிமைனிங் புக்ஸ், ரைட்? ஸோ உங்களோட டாஸ்க் என்னென்னா ஒரு புக்கை கண்டுபிடிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் புக் ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா ரிமைனிங் அறிவே நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் பெஸ்ட் கேஸ், ஓகேவா? பட் நீங்கள் தேட போகிற புக் இந்த ரோலையே இல்லை, ஓகேவா? இந்த புக் ஷெல்ஃப் ரோலையே இல்லைனா கடைசியில் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் லைக் ரேண்டமெல்லாம் சர்ச் பண்ண மாட்டிங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் யூ வில் பி ட்ராவர்ஸிங் த கம்ப்ளீட் லிஸ்ட். பட் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் ரோவே லைக் ஷெல்ஃபே நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இது worst கேஸ், ஓகேவா? ஸோ பெஸ்ட் கேஸ்னால் என்ன, ஒர்ஸ்ட் கேஸ்னால் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேர் ஆர் வேரியஸ் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ், பட் மோஸ்ட் பாப்புலர் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா லைக் மெயினாக 3 தான். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன், செகண்ட் பார்த்திங்கன்னா ஒமேகா நோட்டேஷன், தேர்டு பார்த்திங்கன்னா தீட்டா நோட்டேஷன். ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது பிக் ஓ நோட்டேஷன். ஒரு நோட்டேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன். இதை ஆர்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அப்பர் பவுண்ட் இல்லைனா worst கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது worst கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியை நீங்கள் டினோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் பிக் ஓ நோட்டேஷன். ஸோ பிக் ஓ நோட்டேஷன் மூலம் டினோட் பண்ணுறது மூலமாக யூ கேன் டெல் தட் இந்த பர்டிகுலர் அல்காரிதம் மேக்ஸிமமாக இவ்வளோ டைம் தான் எடுக்கும், லைக் மினிமமாக என்ன டைம் என்ன எடுக்கலாம், பட் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு மேலே உங்கள் அல்காரிதம் எடுக்காது அப்படின்றத நீங்கள் ஃபர்மாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் பிக் ஓ நோட்டேஷன். So since it represents the worst case, it also includes best and average case. அதுக்கப்புறம் most of the time நம்ம இன்டர்வியூஸில் பிக் ஓ நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஃபார் பிக் ஓ நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா if f of n describes the running time of an algorithm, f of n is big O of g of n if there exists a positive constant c and n naught such that f of n lies between 0 and c of g of n for all n greater than or equal to n naught. ஸோ இது புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி f of n இருந்துச்சுன்னா நீங்கள் f of n is big O of g of n. அதாவது இந்த இடத்துல g of n g of n can be like n இல்லைனா n log n இல்லைனா log n. ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ நோட்டேஷன் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் பிக் ஓ ஆஃப் என் இல்லை பிக் ஓ ஆஃப் என் log n இல்லைனா பிக் ஓ ஆஃப் log n அப்படின்னு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there should be 2 positive constants c and n naught such that நீங்கள் கண்டுபிடிக்கிற டைம் உங்கள் ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி should be lesser than or equal to some constant, அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் into g of n, அதாவது n இல்லை n log n whichever the g of n is. அதை விட இந்த f of n lesser than இருக்கணும். எப்போ n is greater than or equal to n naught, அதாவது ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்டுக்கு மேலே, அதாவது உங்கள் ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி should be lesser than c into the g of n. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் so that you will understand better. ஒரு அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 3n plus 1, அதாவது f of n 3n plus 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல g of n நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி
கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து கரெக்ட் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ட் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறோன்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் டைரக்ட் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். 1 வந்து லோயர் ஆர்டர் டேர்ம் கம்பேர்ட் டு n. ஸோ அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் லீடிங் கான்ஸ்டன்ஸ் இக்னோர் பண்ணிவிடுவோம். ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஃபார் திஸ் அல்காரிதம்னு பார்த்தீங்கன்னா n. ஸோ இந்த இடத்துல வந்து g of n வந்து n. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to find that c and n naught. ஸோ f of n. ஸோ 3n plus 1. ஸோ g of n வந்து பார்த்தீங்கன்னா it is going to be n. ஸோ less than or equal to c into n. ஓகேங்களா? less than or equal to c into n. ஸோ இந்த இடத்துல வந்து cn வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் 1 2 3 4 5 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் இந்த இடத்துல வந்து cn வந்து கிரேட்டராக இருக்குன்றதுனால ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் சேம் பவரோட எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 3n-ம் cn வந்து சேம் லைக் பவர்ஸில் இருக்குது. n பவர் 1 n பவர் 1. ஸோ அதனால் இந்த இடத்துல cn வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால 3 + 1 வந்து c-யை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா let us take c as 4. ஓகேங்களா? நீங்கள் 1 2 3 4 5 லைனாக சப்ஸ்டியூட் பண்ணியும் பண்ணலாம். பட் it will take too much of time. This is like shortcut to find that value. ஸோ இந்த இடத்துல 3n plus 1 less than or equal to 4n. ஸோ 3n அந்த சைட் போச்சுன்னா 1 is less than or equal to n. ஓகேவா? ஸோ நம்ம வந்து we need to find something a less than or equal to n. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப n naught is going to be 1. ஸோ we found two values, two positive values, c equal to 4, n equal to 1. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கிராஃபாக பிளாட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து f of n-யும் g of n-யும் பிளாட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து லைக் 0 1 2 3 அப்படின்றத லைக் வேல்யூ வந்து இந்த கிராஃபை பிளாட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ n வந்து 1ன்றப்ப 3n plus 1 வந்து 4. ஸோ f of 1ஓட வேல்யூ வந்து 4. அதே மாதிரி g of 1ஓட வேல்யூ 4 into 1 4. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அதாவது n naught. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் n is greater than n naught, f of n வந்து f of n is lesser than or equal to c into g of n. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து it is getting upper bounded by c into g of n. ஸோ அதனால் we have found the constant c and n naught. ஸோ அதனால் f of n வந்து we can denote it as big O of n. அதாவது 3n plus 1ஓட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O நோட்டேஷன் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப we can denote it as big O of n. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா நோட்டேஷன். ஸோ ஒமேகா நோட்டேஷன் வந்து இட் ப்ரொவைட்ஸ் தி லோயர் பவுண்ட், அதாவது பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இல்லைனா வந்து இட் டெல்ஸ் த மினிமம் டைம் தட் அன் அல்காரிதம் கேன் டேக். அதாவது உங்கள் அல்காரிதம் வந்து எவ்வளோ மினிமமாக டைம் எடுக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் ஒமேகா நோட்டேஷன். பட் மேக்ஸிமமாக எவ்வளோ எடுக்கும் அப்படின்றது வந்து இந்த நோட்டேஷன் சொல்லாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ட்ராபேக் ஆஃப் திஸ் அல்காரிதம். ஸோ ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன்ட் பி ரெக்வயரிங் பெஸ்ட் கேஸ் ஆல்வேஸ். ஸோ வி நீட் டு கன்சிடர் ஒர்ஸ்ட் கேஸ் தான் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து இந்த நோட்டேஷனை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஃபார் திஸ் நோட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, so given two functions g of n and f of n, we say that f of n is equal to omega of g of n if there exists constant c greater than 0, n not greater than 0, such that f of n is greater than or equal to c star of g of n for all n greater than or equal to n naught. So last time வந்து f of n is less than or equal to c star of g of n. So அது வந்து big O notation where c star of g of n வந்து upper bound. So இந்த இடத்துல வந்து f of n is greater than or equal to c star of g of n, whereas c star of g of n is going to be your lower bound. ஓகேங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான். லைக் சிமிலர் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து பெட்டராக புரியும். ஸோ 3n plus 1 தான் f of n should be greater than or equal to c star. direct method யூஸ் பண்ணி நம்ம வந்து g of n கண்டுபிடிச்சோன்னா we'll get it as n. so c star n. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து c star n வந்து greater than or equal to இருந்துச்சு, இந்த இடத்துல less than or equal to இருந்தது. ஸோ அதனால் சேம் டிகிரியை கம்பேர் பண்ணிவிட்டு we'll take n. லாஸ்ட் டைம் வந்து n plus 1 எடுத்தோம், இந்த இடத்துல n minus 1 எடுப்போம். ஸோ அதனால் 3n plus 1 less than or equal to, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், you can also substitute 1 2 3 and find, but to find it faster we use this shortcut. So 2n. ஸோ இந்த இடத்துல போயிடுச்சுன்னா
n is greater than or equal to minus 1. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே f of n வந்து greater than c star g of n. ஸோ மைனஸ் ஒன்னுக்கு மேலே greater than இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஜீரோக்கு மேலேயும் f of n is also going to be greater than c star of g of n. ஸோ ஒன்னுக்கு மேலேயும் டூக்கு மேலேயும் for all the numbers greater than minus 1 f of n வந்து is going to be greater than or equal to c star g of n. ஸோ அதனால் since we consider a positive integer we can consider n not as any value that is greater than 0. ஏன்னா நம்ம இங்கே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து we found c value, c is going to be 2 and n not is going to be 1. ஸோ அதனால் we can say the time complexity in terms of omega notation as omega of n for this particular algorithm. ஓகேங்களா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து we can tell omega of n in terms of omega notation for this algorithm. ஸோ நான் கிராஃப் plot பண்ணுறேன், it is for better understanding purpose. ஸோ f of n இங்கே நம்ம plot பண்ணிட்டோம் 3n plus 1, g of n வந்து 2n. ஸோ ஃபார் ஆல் த வேல்யூஸ் which are greater than minus 1 பார்த்தீங்கன்னா f of n is going to be greater than this is c star g of n. ஸோ அதனால் ஆப்வியஸாக லைக் 1 0 எல்லா வேல்யூக்குமே வந்து f of n is going to be greater than g of n. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் n நாட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அண்ட் c-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் யூசிங் ஒமேகா நோட்டேஷன் we can tell it as ஒமேகா ஆஃப் n. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒமேகா நோட்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு நான் இந்த எக்ஸாம்பிள் தரேன். இன்ஃபினைட் லூப்பை ரன் பண்ணுறப்ப we don't know what is the worst case time complexity, அதாவது மேக்ஸிமமாக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் மினிமமாக நமக்கு வந்து தெரியும் it is going to take some constant time. இந்த சுச்சுவேஷன்லேருந்து we can tell omega of 1 as the time complexity of infinite loop. ஏன் நம்ம வந்து ஒமேகா நோட்டேஷனை வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க an² + bn + c. ஸோ இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து n². ஸோ மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒமேகா ஆஃப் n². பட் இந்த அல்காரிதம் கேன் ஆல்சோ டேக் ஒமேகா ஆஃப் n டைம் இல்லைனா ஒமேகா ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இந்த நோட்டேஷன் வச்சு நம்ம டினோட் பண்ணுறப்ப லைக் ஒரு ஆம்பிகியூட்டி வருது. வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம்னு கேட்டால் எதையுமே நம்மளால கிளியராக சொல்ல முடியும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பர்டிகுலர் நோட்டேஷன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பிக் ஓ நோட்டேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தீட்டா நோட்டேஷன். தீட்டா நோட்டேஷன் இட் ப்ரொவைட்ஸ் எக்ஸாக்ட் ஆர் டைட் பவுண்ட் இல்லை ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் யுவர் அல்காரிதம். எக்ஸாக்டாக உங்கள் அல்காரிதம் வந்து எவ்வளோ டைம் ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் யூஸ் தீட்டா நோட்டேஷன். ஒரு அல்காரிதமோட லைக் எக்ஸாக்ட் டைம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா பாசிபிள் கேஸையும் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து உங்களோட அல்காரிதமோட ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு தரும். ரியல் லைஃப்பில் வந்து எல்லா பாசிபிள் கேசஸையும் நம்மளால் லைக் திங்க் பண்ண முடியாது அண்ட் தென் இன்புட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தீட்டா நோட்டேஷனை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தீட்டா நோட்டேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்கிறப்ப இன்புட் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து டெம்பரரி ஸ்பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து லைக் எக்ஸாக்டாக வந்து தீட்டா என் ஆஃப் ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ரிகர்ஷன் ப்ராப்ளம்ஸில் வந்து n டைம்ஸ் இல்லை n log n டைம்ஸ் வந்து ஸ்டாக் ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத தெரியறப்ப யூ கேன் யூஸ் தீட்டா நோட்டேஷன். அதுக்கப்புறம் லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி டினோட் பண்ணுறப்ப லைக் சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே இல்லை மினிமம் ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன் அரே அப்படின்றப்ப லைக் இன்புட் சைஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் அரேவை ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து யூ கேன் யூஸ் தீட்டா நோட்டேஷன். ஸோ தீட்டா நோட்டேஷனோட மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஆஃப் g of n is equal to f of n if there exist positive constants such c1 c2 and n0 such that 0 is less than or equal to c1 star of g of n less than or equal to f of n less than or equal to c2 star g of n for all n greater than or equal to n0. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா c star g of n என்றது is going to be your lower bound and c2 star g of n அப்படின்றது going to be upper bound. ஸோ உங்களோட ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இஸ் கோயிங் டு லை பிட்வீன் தீஸ் டூ. ஒரு டைட் பவுண்ட் தருது. அதனால தான் வந்து இட் ப்ரொவைட்ஸ் டைட் பவுண்ட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ சேம் ஃபங்க்ஷன் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோன்னா நமக்கு g of n வந்து n வரும். ஸோ c1 into n less than or equal to 3n plus 1 less than or equal to c2 into n. ஸோ நம்ம
அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து C1 வந்து 2ன்னு கிடைக்கும் அண்ட் C2 வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலேயே அதை சால்வ் பண்ணிட்டோம். 2n less than or equal to 3n plus 1. Similar way 3n plus 1 less than or equal to 4n. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே -1 வரும், இந்த இடத்துல வந்து +1 வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ விச் எவர் இஸ் கோயிங் டு பி மேக்ஸிமம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறமா this function will be greater than like C2 star G of n வந்து will be greater than f of n. ஸோ இந்த ரெண்டு இடத்துல எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த பர்டிகுலர் வேல்யூலேருந்து ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் -1, 1 எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வரும். ஸோ அதனால் n0ஓட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. ஸோ 1க்கு அப்புறமா நமக்கு வந்து f of n will be greater than C1 star G of n. At the same time it is going to be less than C2 star G of n. Graph plot பண்ற for better understanding. It is not going to be the same graph. ஓகேங்களா. ஸோ இது வந்து C1 star G of n, இது வந்து C2 star G of n. அதாவது இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறமா நம்மளோட f of n வந்து going to get bounded between C2 star G of n and C1 star G of n. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஃபார் தீட்டா நோட்டேஷன். நம்ம வந்து C1 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு, C2 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் n0 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் 3n + 1ஓட ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் தீட்டா ஆஃப் n. ஸோ நம்ம ஏன் வந்து ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆல்வேஸ் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ரிசோர்ஸ் தேவை அப்படின்றத வந்து ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்போவுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ Gigs for Geeks வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிக் O வர்சஸ் பிக் தீட்டா வர்சஸ் பிக் ஒமேகா நோட்டேஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பேஜை வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலனா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த கிராஃபுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிக் O நோட்டேஷன். ஸோ அப்பர் இது f of nன்றது நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பர்டிகுலர் அல்காரிதம். இட் இஸ் கோயிங் டு பி அப்பர் பவுண்டட் பை C star G of n. ஸோ நம்ம C-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அதனால் வந்து we use big O notation until find the time complexity. ஓகேங்களா. சிமிலர் வே பிக் ஒமேகா நோட்டேஷன் லோயர் பவுண்ட் C star G of n வந்து லோயர் பவுண்டாக இருக்கும். ஸோ நம்மளோட f of n ஒரு பர்டிகுலர் n0 வேல்யூக்கு மேலே இட் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தென் C star of G of n. ஸோ நம்ம எப்படி அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிமிலர்வே வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா நோட்டேஷன் இட் இஸ் கோயிங் to be sandwiched between C star G of n, C1 star G of n and C2 star G of n. ஸோ இந்த இடத்துல வந்து C1 C2 வந்து லைக் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே தே ஆர் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா we can tell their exact time complexity. ஸோ அதனால் நம்ம இந்த கிராஃப்லாம் பிளாட் பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஃபைண்ட் பண்ணணும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி லைக் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த நோட்டேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிக் O நோட்டேஷன்ஸ் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் டைரக்ட் மெத்தடை நீங்கள் ரிமெம்பர் பண்ணால் மட்டும் போதும். தீஸ் ஆல் ஆர் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் காமன் லூப்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.